ஒரு 2.5 ஹவர்ஸ் கிட்ட ஓட்டியிருக்கோம் ஆக்சுவலாக. ஏன்னா இதுக்கு மேலே எங்களால் ஓட்ட முடியாது. ஏன்னா எங்களை ஐடி வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டுக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ முடியும் போது எவ்வளோ டோட்டலாக ஓட்டியிருக்கோம், எத்தனை ஹவர் ஓட்டியிருக்கோம், அது எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கோம், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்கிறனால தான் நம்ம இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கோம். ஆனால் எடுக்கும்போது தெரிஞ்சு ஓட்டமாக நமக்கு தெரியும். ஸ்விக்கி ஓட்டுறவங்க, ஜொமேட்டோ ஓட்டுறாங்க, ஜெப்டோ ஓட்டுறாங்க, ஃபுட் டெலிவரிஸ் எல்லாருக்குமே இது எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது நமக்கு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்விக்கி ஓட்டலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். என்ன ப்ரோ திடீர்னு ஸ்விக்கி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, 3 ஹவர்ஸ் ஓட்டினாலே நிறைய வரும் ப்ரோ ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி அது ஃபேக்கா இல்லை உண்மையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம 3 மணி நேரம் ஓட்ட போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகுது. நம்ம அப் டு வந்து 10 o'clock வரைக்கும் ஓட்டலான்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருக்கோம். இந்த டோட்டலாக ஓட்டிட்டு எவ்வளோ வந்திருக்கு அந்த 3 ஹவர்ஸில், ஏன்னா இது வந்து பார்த்தா பீக் ஹவர்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருந்தது ஸ்விக்கிலேயே. ஸோ நம்ம ஓட்டி பார்த்துட்டு எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ப்ரோ 3 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம லக் இருந்தால் 1000 ரூபா கூட எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எவ்வளோ நம்மளால் ஓட்டும் போது எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக அமௌண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்டர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் பில்டிங்கில் எடுத்துமே நம்ம கொடுக்கணும் அந்த ஆர்டரை. வாங்க நம்ம போவோம். ஏன்னா ஆர்டர் டிலேவாக கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும், கம்மியாகிடும். ஸோ நம்ம போவோம், டெலிவரி பண்ணுவோம். Few moments later. கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டில் இருக்கோம். மேலே 15வது மாடி போகிறோம். ஆனால் சத்தியமாக எனக்கு தெரியல, செம்ம டிராஃபிக்கு. ஒரு ஆர்டர் முடிக்கிறதுக்குள்ளே ஒன்றும் முடிக்க கூட இல்லை. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் எல்லாம் வியாபாரம் ஆக மாட்டேன். உனக்கு நீ வியாபாரம் பண்ணுறது நான் திருச்சியா வச்சுன்னு வர முடியும். 6:30க்கு ஆர்டர் அதான் 6:30க்கு ஆன் பண்ணோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:55. நான் அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளேயே சரி இதுலேயே இன்னும் 2.5 மணி நேரத்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம்தான் தெரியல. இந்த ஆர்டரோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 rupees கிடச்சி. சரி பெட்ரோலுக்குலாம் உதவுமே சொல்லிட்டு நாங்கள் எடுத்தோம். பார்த்தா வண்டி அங்கேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வரும்போது பெட்ரோல் ஒரு வழியாக நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸை பார்த்தாச்சு. அவர் வீடு தேடியாச்சு. இப்போ வீட்டில் வாசலில் அங்கே நிற்கிறோம் பாருங்கள், கம்யூனிட்டி பையன். இப்போ வந்து அதை கொடுத்துட்டு நாங்கள் இது பண்ணுவோம். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகும் தெரியுமா. ஏன்னா ஒரு டவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே இடத்துல சுற்றி வந்து டென்ஷன் ஆகுது. 90 rupees ப்ளஸ் வந்து இன்க்ளூடிங் 65 ரூபா போனஸ். 65 ரூபா போனஸ் தான் 90 rupees. இல்லைனா அப்போ அந்த ஆர்டரோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட 3வது ஆர்டர் இது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் அடிச்சுக்கிட்டே இருந்தது. நாங்கள் வந்து சரி முகலியா படிக்கிறதுக்கு நம்ம எதுக்கு அவ்வளோதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா 200 ரூபாயில் 40 ரூபா பிடிச்சிட்டுக்கிறான். எனக்கா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இவன் ஆர்டர் எடுக்கலைன்னா கூட இது மாதிரி பண்ணுறானுங்க. எடுத்துட்டு ஆனால் கூட சரி எதனா காசு பிடிச்சா கூட ஓகேலாம். இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஏன்டா ஓட்டும் அப்படின்னு. இதுல வேற நம்ம டெய்லி கூட எடுக்க முடியாது போல காசு. நம்ம வீக்கெண்ட் சண்டே டைம்ல தான் எடுக்க முடியும் போல. சண்டே தான் எடுக்க முடியும் போல. நான் கேட்டேன் இன்னைக்கு ஓட்டுன காசுலாம் என்ன எடுக்கிறதுன்னு கேட்டா அவன் சொல்றான் சண்டே தாண்டா எடுக்க முடியும் அப்படின்ட்டான். சரி ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 3வது ஆர்டர் ஏதாவது ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி என் தலைவன் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். வெளியில வரான். டெல்மா ஹோட்டல் ஆயப்பதாங்கல் தான் நம்ம நிக்கிறோம். இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 8 மணி இருக்குங்க. அதான் அந்த half an hour ஒரு ஆர்டர் வந்துட்டு இருக்கு. அது மாதிரி 6:30க்கு ஆரம்பிச்சோம், 7க்கு முடிச்சோம், அடுத்து 7:30க்கு ஆரம்பிச்சோம், 8க்கு முடிக்கிறோம். இப்போ 8 மணிக்கு ஒரு ஆர்டர் வந்து எடுக்கிறோம். எங்க முடிக்கும்னு தெரியல. பாட்டு பக்கம் போட்டிருக்காங்க, இங்க எடுத்துட்டு வந்துட்டு போல. இதுக்கப்புறம் நம்ம போவோம், 3rd ஆர்டர் எடுக்கிறோம். நம்ம ஓட்டி முடிச்சாச்சு. அந்த 3 ஹவர்ஸ் சொல்லியிருந்தோம். 3 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 ஹவர்ஸ் ஓட்டிருப்போம்டா. ஒரு 2.5 ஹவர்ஸ் கிட்ட ஓட்டியிருக்கோம் ஆக்சுவலாக. ஏன்னா இதுக்கு மேலே எங்களால் ஓட்ட முடியாது. ஏன்னா எங்களை ஐடி வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டுக்கிறாங்க. 2 ஆர்டர் மட்டும் தான் எடுக்கல நாங்கள். எப்படின்னா எங்ககிட்ட ஒரு ஆள் கிட்ட தான் ஹெல்மெட் இருக்குது, பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற ஹெல்மெட் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து சிட்டி உள்ளே போகும்போது போலீஸ்காரன் பிடிப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சரி நம்ம நியர்பையில் ஓட்டிக்கலாம். ஏன்னா அப்போ தெரியும் ஜோன் உள்ள ஓட்டும் போது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்துச்சுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 420 கிட்ட வந்துச்சு. அதில் வந்து நாங்கள் ஆர்டரே வந்து எடுக்கலைனால எங்களுக்கு வந்து 80 rupees வந்து பிடிச்சிட்டாங்க. பேலன்ஸ் எங்கிட்ட 340 சம்திங் எவ்வளோ இருக்குது. சரி இதுக்கு மேலே எங்களால் ஆர்டரும் வராதுன்ட்டாங்க. ஸோ அதோட நாங்கள் இதை முடிச்சிட்டோம்.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 8:50 கிட்ட ஆகுது, 9 o'clock கிட்ட இருக்குது. நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 6:30க்கு என்னமோ ஆரம்பித்தோம் லாகின்லாம் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து குப்டாபான் லஞ்ச், செகண்ட் ஆர்டர், அது மாதிரி மொத்தம் நாங்கள் 5 ஆர்டர் எடுத்தோம். லாஸ்ட் எடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டயர் ஆர்டர். நம்ம பேரடைஸில் இருந்தோம். 2 ஆர்டர் ஒரே டைமில் வந்தது. நாங்கள் ஒரே டைமில் எடுத்தோம், அக்செப்ட் ஆகிடுச்சு. நாங்கள் எடுத்துன்னு போய்ட்டு 2 கஸ்டமருக்கு கொடுத்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஒரு நல்ல ஆர்டர் தான். கிரகம்பாக்கம் வரைக்கும் போட்டாங்க, அதாவது ஜிகேலேருந்து கிரகம்பாக்கம் வரைக்கும் போனோன்னு. எங்ககிட்ட ஒருத்தர்கிட்ட தான் ஹெல்மெட், ஒருத்தர்கிட்ட ஹெல்மெட் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அதை விட்டோம். எங்களுக்கு 80 ரூபா லாஸ். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் அதை முடிச்சுட்டு. ஆனால் வருதுங்க 3 ஹவர்ஸில் ஓட்டினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 600 வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கு மேலேனா யோசிக்க வேண்டிய விஷயம், டவுட் வராது. அதுக்கு மேலே நம்ம ஓட்டுற திறமையில தான். ஏன்னா இப்போ நாங்கள் 2 பேர் போயும் ஒரு ஆர்டருக்கு இப்படி தான் 20 minutes மேலே ஆகிடுச்சு கொடுத்துருது டெலிவரி பண்ணுறதுல. ஒருத்தர் ஓட்டும் போதுன்றது கொஞ்சம் டிராஃபிக் எல்லாமே கணக்கு பண்ணி தான் இது பண்ண முடியும். ஸோ அதனால் 600 ஓகே தான். அதுக்கு மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணால் வராது, நான் இதுவே சொல்லிடுறேன். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நம்ம எப்படின்னு சந்திப்போம். இது மாதிரி எதனா அடுத்தது என்ன பண்ணால் சொல்லுங்கள். நம்ம ஸ்விக்கிலேயே நம்ம பண்ணலாம். இல்லை ப்ரோ ஸ்விக்கி போதும், நீங்கள் வந்து ஜெப்டோவில் பண்ணலாம், ஜெப்டோலையும் பண்ணலாம், ஜொமேட்டோலையும் பண்ணலாம். நம்ம எல்லாத்துலேயும் ஆல் இன் ஆல் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.